நான் விசுவாசிக்கிறேன், நான் பரிசுத்தவான், நான் நீதிமான். பைபிள் நீதிமான் யார் தெரியுங்களா? நாம நீதிமான் யாருன்னா வார்த்தை 3 நாள் உபவாசம், அதிகாலை ஜெபம். நீதிமான் கொடுப்பவன் தான். நீங்க போய் நீதிமொழிகளை வாசித்து பாருங்க. நீதிமொழிகளை ப்ரோஸ் வாசித்து பாருங்கன்னா யாரு நீதிமான்? who is the righteousness? நீதிமான் யாரு? கொடுப்பவன். சொல்லுங்க, யாரு? கொடுப்பவன். ஏன் நீங்க கொடுக்கல இருந்தா நீங்க யாரா இருக்கிறீங்க? விசுவாசத்தின் தேவனுடைய பிள்ளைகள். விசுவாசத்தின் தேவன் கொடுக்கிறார். கொடுத்தாரா? அவர் தன் ஒரே குமாரனை கொடுத்தனால் இன்னைக்கு பூமியில எவ்வளவு குமாரர்கள். ஏன்னா கடவுள் அதை கொடுத்துதான் அறுவடை செய்கிறார். ஏன்னா கொடுப்பது என்பது giving is our seed. அப்ப harvest எங்க இருக்குதுன்னா your giving இருக்குது. கடவுள் படைத்த எல்லாம் கொடுக்குதுங்க. கடவுள் படைத்த எல்லாம் கொடுக்குது. மனுஷங்களும் கொடுத்துதான் இருக்காங்க இல்லைங்களா? அவர்கள் சந்ததி சந்ததியாக பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இதுல கர்த்தர் கொடுங்கள் அப்படின்னு கொடுக்காத ஒருத்தர் மனுஷன். தனக்கு இருக்கிற ஈசாக்கை அவன் பிடித்துக் கொண்டே இருக்கிறான். கடவுள் எப்போதும் உங்க லாஸ்ட் கேட்கறது இல்ல, ஃபர்ஸ்ட் கேட்கிறார். உங்க லீஸ்ட் கேட்கறது இல்ல, அவருடைய பெஸ்ட் கேட்கிறார். ஆனா நீதிமொழி 3ஆம் அதிகாரத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்திருப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல எப்போ ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார், எப்போது உங்க களஞ்சியம் நிரம்பும், எப்போது நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள். இதான் கீ இருக்குது. whether you like it or not, it's a God's principles. வாசிங்க 3ஆம் அதிகாரம். எப்பொழுது என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பாருங்க 10ஆம் வசனம் சொல்றது, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஆளுக்கு திராட்சரசம் எப்பொழுது? உபவாசம் எடுக்கும் போது இல்ல, நீங்க கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது இல்ல. 9ஆம் வசனம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவும் கர்த்தரை ஈசாக்கனை கனம் பண்ணினால் உன் களஞ்சம். ஈசாக்கு இன்னைக்கு கான்டெக்ஸ்ட்ல தெரியுங்களா? ஈசாக்கு பொருள், பொருளாலும் அப்புறம் உன் விளைவில் உன் பொருளாலும். அப்புறம் நீங்க பொருளா தெரியுங்களா? நீங்க யாரும் போய் விவசாயம் பண்ணல, ஆனா எல்லாரும் வேலைக்கு போறோம். உன்னுடைய ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? உன்னுடைய ஃபர்ஸ்ட் கர்த்தரை. அதான் நீ யாரை கனம் பண்ணணும்? கடவுள் இருதயத்தை பார்க்கிறாரு. இருதயத்துல பார்க்கும்போது எங்க எங்க மெயினா பார்க்கிறாரு? இங்க வந்தா நல்லா புரியணும். எங்க நீங்க கொடுக்காம இருந்தாலும் நீங்க கொடுக்கிறது இருக்குது, நீங்க புரிந்து கொள்ளணும். ஆமென். நீங்க கொடுக்காம இருக்கலாம், ஆனா இந்த சத்தியம் பார்த்துதான் தெரியுங்களா? இந்த கொடுப்பதெல்லாம் இருக்குதுன்னு புரிந்து கொண்டா போதும். அப்போ உங்க ஹார்ட் என்கிட்ட இல்ல. அதான் இயேசு காணிக்க போடுகிற பெட்டிக்கு பக்கத்துல உட்கார்ந்து பார்த்தார். இயேசுக்கு எந்த வேலை இல்லையா? ஆனா லிட்டரலா காணிக்க போடும்போது காணிக்க பெட்டி பக்கம் வந்து உட்கார்ந்து காணிக்க போடுகிறவர்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப நாம பார்த்தா நீங்க என்ன நினைப்பீங்க? இங்க போறத பார்த்துட்டு இருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன? ஆனா இயேசு காணிக்க போடுகிறதை பார்த்து கொண்டு இருந்தார். ஏன்? இவங்க போடுற காசு கிடையாது. பைபிள் ரொம்ப நல்லா இருக்குது. அநேக ஐஸ்வர்யவான்கள் ஏராளமா வந்து போட்டார்கள். கட்டுக்கட்டா போட்டிருக்காங்க. இங்க கட்டுக்கட்டா போறதா இவ்வளவு பெரிய இது வச்சிருக்காங்க. ஆனா ஒருத்தர் நீங்க இன்னும் கொண்டு வந்து போடல. யாராவது போடுவீங்களா? ஏன்னா விசுவாசம் இப்ப கையில இல்லைங்க, இப்ப எதுவுமே இல்லை. ஆனா விசுவாசம் இருந்தா சொல்லணும், நான் கொண்டு வருவேன். ஆமென். விசுவாசம் வந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா பணம் பொருளா வரும். இன்னைக்கு விசுவாசம் இல்ல, அதனால உங்க கையில வரல. ஏன் விசுவாச கையில வரல? ஏன் உங்க கையில இல்ல? ஏன் உங்களுக்கு என்ன இல்ல? என்ன இல்ல? விசுவாசம் இல்லங்க. ஏன்னா விசுவாசம் இருந்தா அந்த விசுவாசம் கொடுக்கும். அப்போ ஏராளமாய் கொண்டு வந்து கொட்டினார்கள்.
அதையெல்லாம் கமெண்ட் பண்ணாம 2 காசு போட்ட விதவை மாத்திரம் பைபிள் மென்ஷன் பண்ணா, டிக்ளேர் பண்ண, கமெண்ட் பண்ண, கிவிங்ல கமெண்ட் பண்றா. இன்னைக்கு ஏசு இங்க இருந்தாலும் அதான் கமெண்ட் பண்ணுவா. அவள் கொடுத்தா. எப்படி கொடுத்தா? எல்லாம் கொடுத்ததை பத்தி சொல்றார். தங்களுடைய பரிபூர்ணத்திலிருந்து கொடுத்தார்கள். கடவுள் அது கேட்கல. உங்கள்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது, 1000 ரூபாய் கொடுக்குற, ஓகே. ஆனா என்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்குது. அந்த 100 ரூபாய் கொடுப்பதுதான் அந்த 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 விதவை 2 காசு போட்டு அது கமெண்ட்ல சொல்றாருன்னா, அந்த அம்மாவுடைய ஜீவனுக்காக வச்சிருந்த ஒரே 2 காசு அப்படின்னா அந்த அம்மாவுடைய 1 டே salary இல்ல 1 month salary போட்டு விட்டார். அதான் இயேசு கமெண்ட் சொல்றார். பரிபூர்ணத்து போறது இல்ல, உங்களுக்கு மீதி இருக்கிறதுல போறது இல்ல. மீதி இருந்தா கொடுப்பீங்க, நான் சொல்றேன் மீதியே இருக்காது. ஏன்னா பைபிள் அப்படி கிடையாது. பைபிள் சொல்லுது உன் பொருளால் எல்லாம் விளைச்சு the first and best தான் கர்த்தர் கேட்கிறார். எது first and best? யாருக்கு? அந்த ஆபிரகாம இஸ்மாவேல் குடுன்னு கேட்கல. இஸ்மாவேல் அவன் ஏற்கனவே கொடுக்குறன்னு 13 அதிகாரத்துல சொல்றான் ஆபிரகாம் இல்லைங்களா? ஆண்டவரே இஸ்மாயில் இருக்கிறான், உன் வாக்குத்தத்தத்தை அவங்கள நிறைவேற்றுன்னு சொல்ற ஆபிரகாம். ஏன்னா அந்த ஆப்ஷன் ஈசாக் இல்ல, அவன் அந்த அளவுக்கு விசுவாசத்துல வரல. ஆனாதான் இஸ்மாயிலை காட்டி அவன் சொல்றான், இவன் மூலமா அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்றான். இல்ல, ஈசாக்கு தான். யாரு? ஈசாக். இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம கொடுக்க ரெடி. Will you give the first and best to God? Will you give your best to God? What is your best? What is your holding? எதை நீ பிடிக்கிற? இது இதெல்லாம் கொடுக்க முடியல, அதை நீ கொடுக்க பாரு. ஒரு ஈசாக்கு இன்னைக்கு கோடி ஈசாக்கு இருக்கிறார். ஏன்னா ஆனாதான் எனக்கு கொடுப்பதுல எனக்கு கஷ்டம் இருக்குதுன்னா நான் விசுவாசத்தில் இல்லைன்னு சொல்றேன். இது என்னால கொடுக்க முடியல, இதை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது பிரச்சனையாவே இருக்கா. ஆமென். அது பிரச்சனையாவே. இப்ப பணம் எனக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையே நாம அதான் மணி இஸ் a seed இயேசு சொல்றார். மணி ஜீவன். இப்போ சீடு கையில வச்சுட்டே நடக்குமா? அந்த பைபிள் சொல்லுது, கொடுப்பதை பார்க்கலாம் வாங்குவதை பார்க்கலாம் கையை நீ திறக்கணும். கர்த்தர் கொடுக்க ரெடியா இருக்கிறார். உன் ஈசாக்க கொடுக்க ரெடியா இரு. உனக்கு அநேக ஈசாக்களை கர்த்தர் கொடுப்பார். ஒரே ஈசாக் தானே ஆபிரகாம் பிடிக்கல. ஏன் கொஞ்சம் பைபிள்ல கொஞ்சத்து தான் நிறைவாக்கி இருக்கிறார். கொஞ்சம் ஆண்டவருக்கு எப்படி பிடிக்கும் இல்லைங்களாமா? கொஞ்சம் அந்த வேர்டிங் ரொம்ப நல்லது. கொஞ்சம் லிட்டில், I have little but she brought to the man of God. கொஞ்சம் என்ன கொஞ்சம் மாவு, ஆனா அவள் தேவ மனுஷத்துக்கு கொண்டு வந்தாள். பாருங்க, அந்த கொஞ்சத்தை நீங்க பிடிக்காதீங்க. எப்பவுமே பிசாசு சொல்லுவான், அந்த கொஞ்சத்தை போட்டுனா ஒண்ணு கிடைக்காது. அதனால faith speak and believe also speak. உங்க கையில் வரும்போது சோதனை, உங்க சம்பளம் வரும்போது, உங்க பணம் வரும்போது, ஒரு இது இருக்கும்போது எப்பவுமே சோதனை. 2 பேர் பேசுவாங்க, விசுவாசம் பேசும், give, அவிசுவாசம் சொல்லணும், don't give. அந்த அம்மா நீங்க கொடுக்கலன்னா 3 வருஷம் பஞ்சத்துல அந்த அம்மா பஞ்சத்துல அடிபட்டு இருக்கும். ஆனா அந்த அம்மா அந்த கொஞ்சத்தை கொடுத்தார்கள். ஆனாதான் 3 வருஷம் வரையும் தேசத்துல பஞ்சம். ஆனா அந்த அம்மா வீட்டுல குறைவே இல்லை. சொந்தக்காரெல்லாம் வந்து சாப்பிட்டுறோம், வீட்டார் அனைவரும். பைபிள் எல்லாம் ஸ்டோரி எடுங்க. அந்த கொஞ்சத்தை ஆண்டத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த கொஞ்சம் தான் 2 மீன் 5 அப்பம் தான். ஆனா 5000 பேர் சாப்பிட்டாங்க. அந்த கொஞ்சத்தை நீங்க ரிலீஸ் பண்ணி பாருங்க. நிறைய பேர் அதை பிடிக்கணும். அதை பிடிக்க உங்களால மேல வரவே முடியாது, முன்னேற முடியாது. ஏன்னா you are working against the Bible. Faith speaks. Number 1. Number 2, faith gives. Amen. விசுவாசம்
கொடுக்கும். விசுவாசம் இருந்தா நீங்க ஏதாவது கொடுத்துட்டே இருப்பீங்க. இங்க இருக்கிற அத்தனையும் இங்க வந்த ஜனங்கள் கொடுத்துதான். நாங்க எதுவுமே வாங்கல. நான் எதுவும் வாங்க மாட்டேன் தீர்மானம் பண்ணி. இது எல்லாம் இந்த வாட்டர் ஃபேன், இந்த மைக் எல்லாமே இங்க இருக்கிற ஜனங்கள் கொடுத்து கொண்டே தான் இருக்காங்க. இந்த 2 ஃபுல் பிளேட்டும் கொடுத்தாங்க. மைக், ஸ்டாண்ட், நீங்க சாப்பிட்டு எல்லாமே you are giving. ஏன்னா that's a faith. இங்க வரும்போது நீங்க கொடுத்து கொண்டு தான் இருக்கணும். நீங்க கொடுக்கலன்னா பட்ட மரம். நீங்க கொடுக்கலன்னா பைபிள் சொல்லுது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, குழந்தை இல்லாதவங்க மலடி. நீ யாரு? மலடியா இருக்கிறா. ஒரு பிரயோஜனம் கிடையாது, மனுஷனும் கிடையாது, தேவராஜ்யம். ஏன்னா தேவராஜ்யம் ஃபங்க்ஷன் அக்கார்டிங் டு த sowing and reaping. விதைப்பதும் அறுப்பதும் அது கிங்டம். அப்ப இந்த சபையில நீங்க பாருங்க என்ன கொடுத்துருக்க. இந்த வால் கிளாக் வந்து கொடுத்தா அவங்க இல்லை இன்னைக்கு. ஆனா அதுதான் அன்னைக்கு காலையில பேசணும். நான் என் வைஃபும் அந்த சிஸ்டர் அவங்க போயிட்டா வால் கிளாக் கொடுத்து என்ன இருக்கு. எல்லாமே நீங்க குடுக்குறதா மாறணும். அது வெறும் பணம் இல்ல, பணம் தான் மெயின். அது எல்லாத்துக்கும் நேரம், டேலண்ட் எல்லாமே. நீங்க பாடுறது அப்படின்னா அந்த மைக்கத்தை பாடுங்க. நீங்க எதை பண்ணுங்க இங்க எல்லாமே ஓப்பன். ஏன்னா இந்த கிங்டம் ஏன் புரியுதுன்னா கிவிங்ல தான். நல்ல மேனேஜ்மெண்ட் இல்லைங்களா? மேனேஜ்மெண்ட்டே தெரியாது. இந்த ஆபீஸ் அது சிஸ்டமேட்டிக்கா. சாரி லேட் ஆகிட்டு, ஏன்னா நல்ல மெசேஜ் எனக்கு ஆவியன் வருது பேச சொல்றாங்க, அதான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சொல்லுவாங்க ட்ரெயின் போயிட்டு டிக்கெட் எடுக்கணும். ட்ரெயின் போயிட்டு பிறகு பாஸ்டர் அம்மா இதுக்கு சொல்லுவாங்க, என் டைட்டில் பாருங்க, ட்ரெயின் போயிட்டு பிறகு ட்ரெயின் போயிட்டு டிக்கெட் எடுத்து தான் போயிடணும். அப்ப நான் என்ன பண்ணா, நானே ட்ரெயின்ல போனோம், நான் ஃபிளைட்ல போவேன் அப்படின்னு நினைப்பேன். அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் லாஸ்ட் மூமெண்ட்ல அது பண்ணி இது பண்ணணும். இந்த சிஸ்டம் சேஞ்ச் பண்ணணும். இங்க நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க புதிதா இருக்கலாம், நீங்க 10 வருஷமா இருக்கலாம், நீங்க எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம், நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம், எதை வேணாலும் இங்க பண்ணலாம். புல்பிட் அந்த பக்கம் போடுங்க பாஸ்டர் அப்படின்னா ரெடி. ஏன்? God's interest in you. உங்க பணம் அங்கதான் ஆரம்பிக்கணும். நீங்க சபைக்கு ஊழியத்துல ராஜ்யத்துல வரும்போதெல்லாம் ஏன்னா கடவுள் படைத்த எல்லாமே கொடுக்குது. சபைக்கு வர விசுவாசம் தான் கொடுக்குது இல்ல, தெரியுங்களா? சோ பெண்டிகாஸ்ட் அவங்க எல்லாம் தெரியுங்களா, நான் இத்தனை உபவாசம் பண்ண அப்படி பண்ணிட்டு போனேன், டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டேன். ஆத்மா பாரம். ஒரு பாஸ்டர் டிராவல் பண்ணாரு, எல்லாம் பேசுவார், கண்ணீர். எங்கன்னா ஜனங்களை பார்த்தா கண்ணீர் வருமா? டீ கடைக்கு போனா டீ கூட வாங்கி கொடுக்க காசு எடுக்க மாட்டார். பல வருஷமா நாம தான் கொடுத்து கொண்டு இருப்போம். That is not ஆண்டவர் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. கர்த்தர் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லமா. நீ கொடுக்குறியா? சூரியன் கொடுக்குது, சன் gives, எல்லாமே நீங்க படைத்தது எல்லாம் கொடுக்குதுதான் இருக்குதுங்க. கடவுள் படைத்த எல்லாமே கொடுக்குது. ஆனா மனிதன் மாத்திரம் தன் இடத்துல வந்த அந்த ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கர்த்தர் தான் பண்ணுவாங்க. மனுஷன் கர்த்தருக்கு கொடுப்பது இல்லை. என்னைக்கு நீங்க அந்த ஈசாக்கை உடைக்கிறீங்களோ, நான் சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல போயிடுவீங்க. அவன் ஈசாக்கு பிடித்திருந்த ஆபிரகாம், அவனுக்கு ஒரே பிள்ளை தான், ஆனா அந்த பிள்ளை கொடுத்தான், வெட்டவே இல்லை. ஆண்டவர் காட்டுறார், உன் பிள்ளை வெட்டினால் ஒண்ணு இல்லை, என் குமாரன் நான் கொடுக்க போறேன். அந்த இயேசு கிறிஸ்து அநேக குமாரர்களை உருவாக்குவார். அவன் உன் ஈசாக்கு எது? உங்க ஈசாக்கு கொடுக்க முடியாத ஈசாக்கு எது? இன்னைக்கு சோதித்து பாருங்க. சண்டே டு சண்டே தான் நிறைய பேர் வரீங்க, அது ஈசாக்கு கிடையாது. எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தருக்கு நான் எதெல்லாம் கொடுக்க போறேன், எதெல்லாம் செய்ய போறேன், என் நேரம், டேலண்ட், என் பணம், என் பொருள், என் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் யார் கொடுக்க போறேன்? ஈசாக்க பிடிக்க நீ இன்னும் 10 வருஷம் அப்படிதான் இருக்க. நான் சில பேரை பார்க்கிறேன், ஆனா கொஞ்ச நாள்ல மேல வந்துட்டே இருக்கிறான். ஏன் நாம் ஈசாக்க பிடிக்குது, ஈசாக்க ரிலீஸ் பண்றான், மேபி கஷ்டம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா? ஆனா ஈசாக்க பிடிக்கிறீங்கன்னா தான் நீங்க மேல மிஞ்சி போனா மற்ற மாதிரி ஒரு வீடு கட்டுவீங்க, அவ்வளவுதான்.
நான் பைபிள் சொல்லுது சுவிசேஷ நிமித்தம் 100 வீடு. எத்தனை வீடு? எத்தனை வீடு? உங்களுக்கு இருக்குமா? எனக்கு இருக்கும். ஆமென். பேங்க்ல 100 வீடு இருக்கும். ஏன்னா சுவிசேஷ நிமித்தம் 100 அத்தனை வீடுகளை அப்படின்னு பைபிள் இருக்குது. இல்லைங்களா? எவ்வளவு வருஷம் நாங்க விதைக்கிறோம், எவ்வளவு வருஷம் ஹார்வெஸ்ட் இதெல்லாம் விதைக்கிறோம் இல்லைங்களா? ஏதோ சூழ்நிலை கர்த்தர்களை விதைக்கும் போது அறுவடை நாள் ஒன்று இருக்கிறது. அறுவடை நாள். சில விதையெல்லாம் கொஞ்ச நாள், சில விதை வருஷம். ஏதாவது ஒரு மரத்தை பேர் சொல்லுங்க. பல வருஷம் வர மரம் ஏதாவது சொல்லுங்க. சில விதை சீடு கொஞ்ச நாள்ல வந்துடும். சில சீடு தேங்காய் மரம் தேங்காய் வரதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 5 years மினிமம் வெயிட் பண்ணும். வந்துச்சுன்னா சந்ததி சந்ததியா. பண மரம் அப்படிதான். ஆனால் நீதிமான் பனைய போல் செழிப்பான். அப்படின்னா கொடுப்பவன் நீதிமான். அந்த இடத்துல என்ன இருக்கணும்? கொடுப்பவன். நீ நிறைய பேர் ஹார்ட் என்னாச்சு? ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் டுடே God's Holy Spirit speaking to you. அப்போ அது கொடுத்து கொண்டே இருக்கும் சந்ததி சந்ததியா. ஆமென்.